அருமையா வில்லத்தனம் பண்ணுற தங்கராஜை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மலர் அன்னைக்கு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்க அதே சமயம் ஃபோன் அங்கே ரூம்குள்ளே அடிக்கிறதால காது கேட்காம சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ரூம்குள்ளே எதையோ எடுக்க போனவங்க ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே அங்கே அடுப்பில் வச்ச காயை மறந்துடுறாங்க. காய் கருகுனதால ஸ்மெல் வருது. ஹாலில் உட்காந்துருந்த ராஜலட்சுமியும் மலரே மலரே என்ன கிச்சனில் ஒரே கருகுன வாடை வருது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஐயோ அத்தை இல்லை, நான் கருகுனதை பார்க்கல அத்தை அப்படின்னு ஓடி போய் ஆஃப் பண்ணுறாங்க. எல்லாம் பாக்கியராஜ சொல்லணும், வேணுங்கிறத வாங்கி போடுறான்ல, இவ்வளவு தான் உனக்கு ஒரு அஜாக்கிரதை என் அப்படின்னு திட்டுறாங்க. என்னமோ பண்ணு, காய் இல்லைன்னா எங்களுக்கு உள்ள சாப்பாடே இறங்காது, இந்த கருகுன காயவா சாப்பிட போகிறாரு உங்கள் மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ராஜலட்சுமியும் அத்தை இல்லை, நான் இன்னொருக்கா வேணும்னா செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் இன்னொருக்கா செஞ்சு கிழிக்க வேண்டாம், இப்போ ஃபோனில் என்ன தான் அப்படி ஆடுது நானும் பார்த்துட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஃபோனை பார்க்குற சிரிக்கிற, என்ன தான் நடக்குது மலரே அப்படின்னு கேட்க, ஐயையோ அத்தை நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, இது நான் ரேவதி அப்படின்னு அங்கே வாய ஆரம்பிக்கிறாங்க. ஐயையோ சொன்னால் போதுமே இவங்கக்கிட்ட அப்படின்னு, இல்லை அத்தை ஜோக் படித்தேன் அதுதான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே கார்த்தி கால் பண்ணியிருந்தியா அப்படின்னு தன்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மலர். ஆமாக்கா, எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ணுறது, 5-6 வாட்டி கால் பண்ணிட்டேக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாண்டா கார்த்தி, நான் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு அப்படியே இப்போ தான் வந்து ஃபோனை பார்க்கறதுக்குள்ளே அங்கேயும் காயெல்லாம் கருகிடுச்சு, இன்றைக்கி என்னமோ நாள் சரியில்லை போல் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க மலர். உடனே உண்மையிலேயே நாள் சரியில்லைதாக்கா, ஏன்னா நம்ம அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கக்கா, இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன், ஹாஸ்பிட்டலில் நிறைய டெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏதோ இமீடியேட்டாக ஒரு மேஜர் சர்ஜரி ஹார்ட்டில் பண்ணணும், பிளாக் இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்தியிருக்காங்கக்கா அப்படின்னு அழுகிறாரு கார்த்தி. கார்த்தி நீ அழுகாதடா, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு மலரும் அழுக. அதே சமயம் அங்கே தன்னோட பெட்ரூமில் இருந்து வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்த மதி பார்த்துட்றாங்க. என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே ஃபோன் பேச முடியாமல் அப்படியே ஃபோனை மதிக்கிட்ட கொடுத்துட மதி வாங்கி பேசுகிறாங்க. ஹலோ யாருங்க அப்படின்னு கேட்க, நான் கார்த்தி பேசுகிறேங்க, மலரோட தம்பி அப்படின்னு சொல்ல, சொல்லுங்க கார்த்தி என்னாச்சு, என்ன இவங்க ஒரு மாதிரி அழுகிறாங்க, என்ன ஏதாச்சும் சீரியஸான இஷ்யூவா அப்படின்னு கேட்க, ஆமாம் அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன், காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே ராகவனும் ராஜலட்சுமி சர்க்கரை வேற கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, டெய்லியும் பாவக்காய் சேர்த்திக்கணும்னு சொல்லி அங்கே டெஸ்ட் எடுத்த பக்கம் சொல்லியிருக்காங்க, மலரே பாவக்காயை இன்னைக்கு வறுவல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றாரு. உடனே சர்க்கரை குறைஞ்சி போச்சுங்கிறதுக்கு வேண்டி இப்படி நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு மேஜர் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக நான் இவங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு மதி சொல்ல, உடனே என்னது போயிட்டு சாயங்காலம் வந்துடுவதானே அப்படின்னு காலை நீவிக்கிட்டே கால் நீட்டி உட்காந்துட்டு பேசுகிறாங்க ராஜலட்சுமியும். என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க அம்மா உயிர் போகிற நிலமையில் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், சாயங்காலம் வந்துடுவதானேன்னு சொல்லி கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க மதி. நான் உங்ககிட்ட கேட்கல, அவகிட்ட தான் கேட்டேன், ஏன்னா அவள் குழந்த ராகவி வந்தா என்னாலெல்லாம் கட்டுப்படுத்தி சாப்பாடு ஊட்டி, ஐயையோ அது ஒரு குட்டி சாந்தா, அதை வச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல, உடனே ராகவன் சொல்கிறாரு, அதனால் என்ன, சரி போயிட்டு என்ன ஆனாலும் ஒரு 7 மணிக்குள்ளே திரும்பி வந்துடு போ அப்படின்னு சொல்கிறாரு. என்னமோ தாராள மனசுக்கு படைச்சவர் போல். அதே சமயம் அவசரமாக ஆட்டோ பிடிச்சு மலர் அழுதுகிட்டே போக மதியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் கார்த்தி அழுதுகிட்டே உட்காந்துருக்க, உடனே கார்த்தி அழாத, என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணுமா, பணம் 10-15 லட்சம் ரூபா கட்ட சொல்லி இமீடியட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே அழுகிறாரு. உடனே மலரும், என்னடா சொல்கிற, 15 லட்சமா, நம்ம எங்கே போகிறது அவ்வளவு பணத்துக்கு அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே மதியும், என்கிட்ட கூட சேவிங்ஸ் இருக்குது, ஒரு 2 lakhs இருக்குது, ஆனால் 15 லட்சத்துக்கு என்ன பண்ணுறது மீதி பணத்துக்கு அப்படின்னு சொல்ல, உடனே மலர் சொல்கிறாங்க, சரி நான் என் வீட்டுக்காரருக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோன் பண்ண, பாக்யராஜ் பேங்க்கில் இருக்கார்,
என்ன மலரு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், பணம் தேவை அப்படின்னு திக்கி திணறி பேச முடியாமல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மலரு, நீ இப்போ முதல்ல எங்கே இருக்க? என்ன தலையும் புரியலை காலும் புரியலை, நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்யராஜும் சொல்ல, உடனே மதி வாங்கி நடந்த விஷயத்தை எல்லாமே பாக்யராஜ் கிட்ட சொல்ல, மலர்கிட்ட சொல்லிடு, நான் வந்துடுறேன், இப்போ பயந்துக்க வேண்டாம், அழ வேண்டான்னு சொல்லிடு மதி அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து பாக்யராஜும் கிளம்பி வர்றாரு. அதே சமயம் என்னால் பேங்க்கில் லோன் போட்டு கொடுக்கத்தான் முடியும் கார்த்தி, அதுவும் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே எனக்கு வர்ற சம்பளத்துக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே சரி நம்ம வேற யாராவது கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அங்கே ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மதி. ரேவதியோ என்ன அதனால் என்ன, என்கிட்ட ஜுவல்ஸ் இருக்குது, அதை வேணும்னாலும் நான் வச்சு உங்களுக்கு எடுத்து தரேன் அண்ணி அப்படின்னு அங்கே மலர்கிட்ட ஆறுதல் சொல்ல, கார்த்திகிட்ட எப்படியோ பணம் கிடச்சிருச்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் பணத்தை கொண்டு வந்து தங்கராஜுக்கு தெரியாமல் பேங்க்கில் வச்சு நகையை வச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே மலரோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக மலர் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி ரேவதி அப்படின்னு சொல்ல, அண்ணி நமக்குள்ளே என்ன அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் எப்படியோ நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு பணத்தை கட்டினதால அவங்கள காப்பாற்ற முடிஞ்சிருச்சு அப்படின்னு டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே தங்கராஜ் பேங்க்குக்கு போயிருக்காரு. என்ன சார் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வந்து நகையை வச்சு பணம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார் பேங்க் மேனேஜரும். உடனே தங்கராஜ், சார் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், என்னோடய ஒய்ஃபா? ஆமாம் சார், ரேவதின்னு உங்கள் ஒய்ஃப் பேர் தானே, அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, என்னது ஒரு சின்ன கையெழுத்து கூட என்ன கேட்காம போடக்கூடாதுன்னு தானே இது வரைக்கும் வச்சுருந்தேன், பேங்க்னா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது, அவள் வந்து வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கானா, அதுவும் 10 லட்சம் ரூபாய்ன்னு சொல்கிறீங்க, எங்கே போயிருக்கு பணம் அப்படின்னு அங்கே வீட்டுக்கு வர்றாரு தங்கராஜ் யோசிச்சுக்கிட்டே. அதே சமயம் சரி லாக்கரில் இருக்கிற நகையை தானே எடுத்து நம்ம பேங்க்கில் வச்சோம், அவருக்கு தெரிஞ்சிருக்கவா போகுது அப்படின்னு அங்கே கேஷுவலாக இருக்கிறாங்க ரேவதி. உடனே ரேவதி ஒரு நிமிஷம் நீ காரில் ஏறு, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, எங்கெங்க அப்படின்னு கேட்க, ஏறுன்னு சொல்கிறல்ல, என்ன குறுக்கு கேள்வியெல்லாம் புதுசாக கேட்டு பழகி இருக்க அப்படின்னு 2 பேருமே நேராக அங்கே போகிறாங்க. மலர், பாக்யராஜ், ராகவன், ராஜலட்சுமி இருக்கிற வீட்டுக்கு. அங்கே போக, வாங்க மாப்பிள்ள சொல்லாமல் கொள்ளாமல் இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அத்தை எனக்கு தெரியாமல் உங்கள் புள்ள 10 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து யாருக்கோ கொடுத்துருக்கா, எவனுக்கு கொடுத்தான்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, உடனே என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ரேவதியும் கேட்க, பின்ன நான் இத்தனை வாட்டி கேட்டோம் நீ எங்கே போன என்ன பண்ணன்னு சொல்லலைன்னா அப்படித்தானே சந்தேகப்பட தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சித்திரவதைப்பட உடனே பாக்யராஜ் சொல்லிடுறாரு, அப்படியெல்லாம் இல்லை, மலர் யாருக்கும் கொடுக்கல, ரேவதி அப்படிலாம் யாருக்கும் கொடுக்கல, அவள் மலரோட அம்மாவுக்கு தான் கொடுத்தா அப்படின்னு சொல்ல, உடனே அடைச்சி வெக்கமா இல்லை, உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு இப்படியெல்லாம் திருட்டுத்தனமான நகையும் பணமும் வாங்கி காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாரு தங்கராஜ் அங்கே மலர. உடனே பாக்யராஜும் எப்படியாவது நான் ஒரு 2 மாதத்துக்குள்ளே நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கெஞ்சுறாரு. உடனே ரேவதியோ, அண்ணே அந்த நகை எனக்கு தேவைப்படாத நகைனே, உயிரை விட என்னென்ன நகை பெருசு அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் முறைச்சி பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு.